நான் வந்து மங்களகரமாக முட்டை உடைச்சி கொள்வேன். மில்க் பவுடர் நான் 2 ஸ்பூன் போட்டுக்கொள்வேன். பறந்துடாமல் நாங்கள் ஆட்டிக்கொண்டே இருக்கணும். கொக்கொக்கண்ட மாதிரி சத்தம் மட்டும் கேட்டுச்சேன்னா அது கோழி கொஞ்சம் உள்ளிக்கிற தான். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு புதிய ரெசிபி ஒன்று தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன், நான் வந்து ஆம்லெட் ஒன்று தான் செய்ய போகிறேன். ஆம்லெட்டை டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன். நீங்கள் வந்து லைஃப்பில் சாப்பிட்டீங்க மாட்டீங்க இந்த பிஸ்கட் ஆம்லெட். இந்த பிஸ்கட் ஆம்லெட்டை செய்யறதுக்கு தேவையான ரெசிபியை வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இதை செய்யறதுக்கு வந்து என்ன தேவைண்டா, மில்க் பவுடர் 2 கரண்டி, அதுக்கப்புறம் சுகர் 2 கரண்டி, உப்பு 1 சொட்டு, அதோட பிஸ்கட் 2 தேவை, அதோட முட்டை உண்டு. உங்களுக்கு முட்டை 2 எடுக்கணும்னா க்ரீன் கலர் பிஸ்கட் 4 அது கூடும். நாங்கள் வந்து மிச்சம் பேச்சு இல்லாமல் எங்களோட பிஸ்கட் ஆம்லெட்டை செய்வோம். வாங்க. காய்ஸ், நீங்கள் வந்து முட்டை எடுக்க போல நாட்டு முட்டை எடுங்க. நாட்டு முட்டையும் உள்ளுக்கு சாவல் குஞ்சு தான் ஆகிக்கணும். காதில் வச்சு பார்க்க போல கொக்கொக்கான சத்தம் கேட்டுச்சேன் அது வந்து கோழி. அதுக்கு சாவல் கூரமாக சத்தம் கேட்டுச்சேன் அது வந்து சாவல் தான் ஆகிக்கிறேன். இது வந்து கூரமாக சத்தம் தான் கேட்குது சாவல். பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? நான் வந்து மங்களகரமாக முட்டை உடைச்சி கொள்வேன். கத்தியை முட்டை அடிக்க போல காய்ஸ், கத்தியில் அடுத்த போதால் தான் அடைக்கணும். பாத்துங்க, இந்த விலங்கு சாவல்ல கண் விலங்கு தானே, இதுதான் கண். இந்த கண் மூளை கட்டப்பல ஏ முட்டாப்பல ஏ மக்கட்ட 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 டேய் ஒண்ணாடா போடா, அப்படி போடா. இப்போ நான் முட்டையை கலைய கொள்வோம். காசு இப்போ உப்பு போடணும். சபா இப்பவே கண்ணை கட்டுது. அப்புறம் கரண்டி எடுத்து நான் கலைய கொள்ளணும். முட்டை உப்பு போட்டு நல்லா கலக்கி பட்டுட்டு இவ்வளோ தான். சுகர் சரியா 2 ஸ்பூன் தான். இல்ல பேதியில போவான் செத்த பயல, உனக்கு எங்க பேதி வாந்தி எடுக்கு. என்னடா இது? சுகர் 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கணும். மில்க் பவுடர் நான் 2 ஸ்பூன் போட்டுக்கொள்வேன். காய்ஸ், இது வந்து போர்க்கோழி முட்டை உண்டு போல. இதான் மஞ்சளோட சேர்ந்து ஆரஞ்சு கலர் ஆகி பறந்துடாம நாங்கள் ஆட்டிக்கொண்டே இருக்கணும். காய்ஸ், நாங்கள் இப்போ பிஸ்கட் வெட்டி கொள்வோம். என்ன காய்ஸ், நான் போடுவேன்னு நினச்சிங்களா? இது இப்போ போட்டிங்கன்னா இலவி பேத்துடும் பிஸ்கட். இது வந்து ஆம்லெட்டை வந்து சட்டில் ஊற்றினே போட்டு தான் பிஸ்கட்டை மேலால் போடணும். கவனமாக இருங்க. லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் போடணும். இப்போ அடுப்பில் வைக்க கிட்டியாகி தான் போடணும். இப்போ வாங்க காய்ஸ், நான் வந்து அடுப்பில் வைப்பேன். காய்ஸ், நான் வந்து பிஸ்கட்டை போட்டுக்கொண்டேன். இல்லை, இந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் போடணும். நான் இதை வந்து இதில் போட்டுக்கொள்வேன் சட்டில். காய்ஸ், இப்போ மேலால சீனி தூவி கொள்வோம். ஆனா இது புதுசா இருக்கு. நாங்கள் இப்போ எடுத்துக்கொள்வோம். இதை எந்த போதும். ஓகே காய்ஸ், நான் செஞ்சுட்டு வந்த ஸ்வீட் பிஸ்கட் ஆம்லெட் ரெடி. டேஸ்ட் பண்ணுற டைம் சரி. பாவம் திண்டு பாவம். வேற லெவல் லீக். அது நான் மேலால பார்த்தீங்கன்னா மாவையும் அதுக்கப்புறம் சீனியும் தூவினேன். சான்ஸே இல்லை காய், சான்ஸே இல்லை. வேற லெவல் அப்படிதான் சொல்லுவோம். இது ஒரு ரெசிபி. இந்த பிஸ்கட் ஆம்லெட், ஸ்வீட் பிஸ்கட் ஆம்லெட், அது மில்க்கும் போட்டு தான், மில்க் பவுடரும் வேறு லெவலில் சான்ஸே இல்லை. நீங்கள் கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் செஞ்சு நல்ல ஒரு ரெசிபி தான். இதே போல் தொடர்ந்து எங்களோட சேனலில் வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கும்.
நீங்க இதுவரை காலம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணில்லாட்டி இப்பவே பண்ணிக்கோங்க. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். கிட்டேக்கு பெல் ஐக்கன் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு முட்டை உண்டாலட்டுக்கு அடிங்க பெல் ஐக்கனுக்கு. அண்ட் guys கட்டாயம் நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களோட கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் நாளைக்கும் செட் ஆகும். இன்னே போயிட்டு வரேன். டேக் கேர். guys அந்த நடுவுலேக்கு ஆடிக்கொண்டு ஜாய்த்தான் கோழி கொஞ்சம் விலங்குதோ தெரியும் அவங்கள ஓடுது. காய்ஸ் இது வந்து போர்க்கோழி முட்டு உண்டு போல. இதுதான் மஞ்சளோட சேர்ந்து ஆரஞ்சு கலர் ஆகி போராட்டத்துக்கு மத்தியில் என்னோட டாஸ்கை முடிச்சிட்டேன். என்னோட ஃபுட் ரிவ்யூ கஞ்சா விளையாடுச்சு நீ